கர்த்தருடைய எப்படி கர்த்தர் சிம்சோனை குறித்து ஒரு திட்டம் நோக்கம் வைத்திருக்கிறாரோ, இங்க வந்திருக்கிற சின்ன பிள்ளைங்க முதல் டீனேஜ் பிள்ளைங்க, வாலிபருங்க, பெரியவங்க, இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த ஆலயத்துள்ள உட்கார்ந்து கேட்கிற ஒவ்வொருத்தரும் குறித்து கர்த்தர் சின்ன காரியம் அல்ல, மிகப்பெரிய ஒரு திட்டம், மிகப்பெரிய நோக்கம், மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய உயர்வு, மிகப்பெரிய மேன்மை, மிகப்பெரிய ஒரு கனம் எல்லாருடைய வாய்க்குல வைத்திருக்கிறார். உங்களுக்கு வேண்டாம் பாருங்க, அப்ப எல்லாருடைய வாய்க்குல வைத்திருக்கா. இதுமாதிரி பிரசங்கத்தை நான் கேட்கும் போது நான் என்ன யோசனை பண்ணேன், அவரு போதகரு, அவர் பாஸ்டரு, அவர் அமெரிக்கா போவார், லண்டன் போவார், நம்ம வீடு ஓடு வீடு, நம்ம உடம்பு நம்ம படிச்சது 10th ஃபெயில் ஆகணும், நம்மளை குறித்து கர்த்தர் பெரிய காரியம் செய்வாரா? நல்லா தான் இது கேட்க, அவரை குறித்து செய்வாரு, நம்மளை குறித்து செய்ய மாட்டாரு. எனக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்தது, நான் வாலிபனா இருப்பேன். நல்லா கவனிங்க, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் குறித்து கர்த்தர் திட்டம் நோக்கம் வைத்திருக்கலாம். மத்தியான வேலையில நீங்க நாத்திரிகம் அதுவும் கிரவுண்ட்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வாலிப பிள்ளைங்க இருப்பான். சினிமா தேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய வாலிப பிள்ளைங்க இருப்பான். ஞாயிற்றுக்கிழமை சொல்ல தேவை, பீச்ல நிறைய வாலிப பிள்ளைங்க தான் அதிகமா இருப்பான். வயசானவங்க எங்கே 1-2 தான் இருப்பான். ஆனா இந்த ஆலயத்துல இத்தனை வாலிப பிள்ளைகள் இங்கே நீங்க உட்காந்து சினிமால உட்காராம, இன்னைக்கு பீச்சாண்ட உட்காராம, வீட்டுல ஓட சினிமா படத்தை பார்க்காம இங்க வந்து உட்கார்ந்து நீங்க கேட்கறீங்கன்னா, கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறா. இங்க உட்கார்ந்து கேட்கிற சின்ன பிள்ளைங்க, டீனேஜ் பிள்ளைங்க, வாலிபர்கள், பெரியோர்கள், முதியோர்கள் எல்லாரையும் குறித்து கர்த்தர் திட்டம் நோக்க வச்சிருக்கிறதுனாலதான் இந்த ஆலயத்துல இந்த நேரத்துல நீங்க டிவி பார்க்காம, சினிமா பார்க்காம, பீச்சுக்கு போகாம, சினிமா தேட்டர்ல உட்காராம இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. காரணம், கர்த்தர் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் குறித்து மிகப்பெரிய திட்டம், மிகப்பெரிய நோக்கம், மிகப்பெரிய மேன்மை, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆனா கவனிப்போ, இதுல மிகவும் முக்கியமானது, நான் முதலே உங்களுக்கு சொன்னேன், தேவன் ஒரு திட்டம் வைத்தார் என்றால் ஒரு மனிதனை குறித்து சாத்தான் அந்த திட்டத்தை நோக்கத்தை முறியடிக்க பார்ப்பான். கர்த்தர் ஒருவனை தெரிந்து கொண்டால் சாத்தான் அவனை அழிக்க பார்ப்பான். கர்த்தர் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணி வல்லமையா உயர்த்த நினைக்கிறார் என்றால் சாத்தான் எப்படின்னா அவனை அடி மட்டத்தை கொண்டு வந்து பாவத்தில் தன்னை பார்ப்பான். யாரோடைய அவருடைய கண் அதிகமா போகும் என்றால் எதை சொல்லுகிறது, தேவன் யாரை தெரிந்து கொள்கிறார், யார் மேல் அன்பு கூறுகிறார், யாரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார், அவங்க மேலதான் கண்ணு வைப்பான். ஏன்னா அவனை எப்படின்னா பாவத்தில் தள்ளி பிசாசின் கிரிகளை செய்து தனக்கு அடிமையாக்க பார்ப்பான். அதுதான் அவருக்கு ஏந்தோட பாருங்க, கர்த்தர் எவ்வளோ பவளங்கள், முத்துக்கள், வைரங்கள், வைடூரியங்கள், ரத்தினங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஆனா சாத்தானுடைய கண் எங்க போச்சு தெரியுமா? ஐயோ, இவ்வளவு பரபரப்பு அப்படியே ரத்தின கற்கள் இருக்குது, வைடூரியம் இருக்குது, தங்கம் இருக்குது, முத்துக்கள் இருக்குது. எப்படின்னா பாம்பு மூலமா உள்ள போய் ஒரு கோழி போய் எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் வாரிக்கிட்டு கோழி போயிட்டு அப்படியே நைஸா வெளியே போயிடலான்னு போல. அவருடைய கண் யாரும் வருது, ஆதாம் வியாபாரம். தேவன் வந்து இவங்க பேசுறாரு, அன்பு கூறுறாரு, பாசம் காட்டுறாரு, இவங்ககிட்ட பழகுறாரு, இவங்ககிட்ட பேசுறாரு, இவங்களை ஆசீர்வதிக்கிறாரு, இவங்களோட இருக்கிறாரு, இவங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்குறாருன்னு அவங்க மேல தான் அவன் கண்ணு போகுது.